வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக தூத்துக்குடி மாநகர பகுதிகள் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளாத காரணத்தினால் தூத்துக்குடி மாநகரில் பல பகுதிகளில் கடந்த 23ஆம் தேதி பெய்த மழையில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர் இன்னும் வெளியேற்றப்படாத நிலையில் தூத்துக்குடியில் மீண்டும் நேற்று காலை முதல் பெய்து வரும் மழையின் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 3வது வார்டு கேடிசி நகர் பகுதியில் மழைநீர் சுமார் 2 அடி உயரத்திற்கு தேங்கி அந்த பகுதி முழுவதும் கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட வெளியில் வர முடியாத சூழல் நிலவி வருகிறது. 2 சக்கர வாகன ஓட்டிகள் 4 சக்கர வாகன ஓட்டிகள் இந்த மழை நீரை கடப்பதில் மிகவும் சிரமப்பட்டு செல்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் பலர் தங்களது வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வேறு வழியின்றி வீட்டை பூட்டிவிட்டு உறவினர் வீட்டிற்கு தஞ்சம் பெயர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் இடத்தின் மதிப்பு ஒரு சென்டின் விலை மட்டும் 15 லட்சம் 20 லட்சம் 25 லட்சம் என்று கூவி விலை பேசுகிறார்கள். மழைக்காலத்தில் இந்த பகுதியில் வாழ தகுதியற்ற இடமாக கருதப்படுகிறது. ஆனால் புரோக்கர்கள் இந்த பகுதியில் அதிக விலையை வைத்து கூவி அழைத்து விற்பனை செய்கிறார்கள். மழை வெள்ளத்தில் படக்கூடிய கஷ்டத்தை மற்றவர்களும் உணர வேண்டும். மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாகும்.